Good morning children. In this video we discuss about the topic effect of forces. Already we will see the force. ஓகேவா, ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஃபோர்ஸ்னு தமிழ் என்ன சொன்னேன், விஷை அப்படின்னு சொன்னேன். அப்படி தானமா, அதாவது இஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்ன இஃபெக்ட் ஏற்படுது, என்ன ரியாக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்கான். ஸோ பார்க்கலாம். எனர்ஜி இஸ் நீடட் டு அப்ளை ஃபோர்ஸ். எனர்ஜி வந்து தேவை அப்படிங்கிறாங்க. எதுக்கு, ஒரு பொருள் மேலே நம்ம ஃபோர்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன தேவை அப்படிங்கிறாங்க, எனர்ஜி தேவை அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் ஹெல்ப் அஸ் டு த ஃபாலோயிங் திங்ஸ். சரியா, ஃபோர்ஸ் வந்து என்னென்ன திங்ஸ்க்கெல்லாம் தேவை அப்படிங்கிறது தான் இதை கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். என்ன செய்யுது, ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் வந்து மாறுது. சரியா, டைரக்ஷனாக என்னதுமா, அதோட திசை எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு அந்த டைரக்ஷனை விட்டு மாற்றி இருக்குது அப்படிங்கிறாங்க, சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். நம்ம ஒரு திங்ஸ் மேலே, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, ஒரு பொருள் மேலே என்ன செய்கிறோம், ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்ன செய்யுது, அதோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். சப்போஸ் மூவ் ஆகிருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன செய்யுது, ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். அதாவது சப்போஸ் ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அதோட ஷேப் வந்து என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, ஒரு பொருளில் நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுனால, ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அதோட டைரக்ஷன் வந்து மாறுது அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். நம்ம ஒரு பொருள் மேலே, ஒரு திங்ஸில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அதனால ஸ்பீடு வந்து மாறுது, சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். சப்போஸ் ஒரு மூவ் ஆகிருக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ரொட்டேட் ஆகிருக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்ன செய்யலாம், ஸ்டாப் பண்ணலாம். அந்த மூவிங் ஆப்ஜெக்டை என்ன செய்யலாம், ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். நம்ம ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த பொருளோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கேன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் டைரக்ஷன். ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்னது, அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஹியர் இன் திஸ் பிக்சர் எ பாய் ஹிட்ஸ் த ஷட்டில் காக் அண்ட் ரீச் த அதர் பாய். சரியா, see that picture. இங்கே என்ன விளையாடுறாங்க, ப்ளே ஆன் ஷட்டில் காக். சரியா, ஷட்டில் காக் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. என்ன செய்கிறான், ஒரு பையன் வந்து அந்த ஷட்டில் காக்கை வந்து என்ன செய்கிறான், அடிக்கிறான். உடனே என்ன செய்யுது, அது இன்னொரு பையன்கிட்ட ரீச் ஆகுது. சரியா, பாரு, he hits it again with the rocket to move it to the opposite direction. ஸோ அவன் வந்து அடிக்கும் போது என்ன செய்யுது, அந்த ஷட்டில் காக் வந்து ஒரு ராக்கெட் வேகத்தில் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன செய்யுது, அப்படியே மூவ் ஆகுது. இதான் வந்து என்ன செய்யுது, சேஞ்ச் த டைரக்ஷன். அவன் எந்த பக்கம் அடிக்கிறானோ அதுக்கு என்ன செய்யுது, அவன் எந்த பக்கம் நிற்கிறானோ அந்த இதிலேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ இதான் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன். ஸோ இந்த பையன் வந்து இந்த ஷட்டில் காக்கை அடிக்கிறான் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன செய்யுது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் தான் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இந்த பையன் என்ன செய்கிறான், திருப்பி வந்து என்ன செய்கிறான், அதை கிட் பண்ணுறான், அடிக்கிறான். ஸோ என்ன செய்யுது, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ இதான் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன். ஃபோர்ஸ் வந்து கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் வந்து என்ன செய்யுது, மாறுது அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன். என்ன செய்யுது, ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அதோட மூமெண்ட், அதாவது ஸ்பீடு வந்து என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான், த சைக்கிள்ஸ் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு ஆன் த சைக்கிள் பை பெடலிங். சரியா, சைக்கிள் வந்து மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது, ஃபார்வர்ட், முன்னாடி நோக்கி மூவ் ஆகுது. சைக்கிள் மூவ் ஆகுறது உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, எப்படி முன்னாடி நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கும். ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு ஆன் த சைக்கிள் பை பெடலிங். இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பெடலில் காலை வச்சு என்ன செய்கிறான், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த சைக்கிள் என்ன செய்யுது, முன்னாடி நோக்கி மூவ் ஆகுது அப்படிங்கிறான். வென் வி ஸ்டாப் பெடலிங் அண்ட் அப்ளை த பிரேக்
the cycle comes to rest. சப்போஸ் அந்த பெடலை அழுத்தாமல் அந்த பெடலை வந்து என்ன செய்கிறாங்க, பெடல் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டான். எப்படி ஸ்டாப் பண்ணுவோம், அதில் இருக்கிற அந்த சைக்கிளில் இருக்கிற பிரேக்கை பிடிச்சி அவன் ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த சைக்கிள் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட் கண்டிஷன் வரும். என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக நின்றும். ஸோ இதைத்தான் சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் கேன் சேஞ்சஸ் த மோஷன். மோஷன் என்னது, ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் எவ்ரிடே லைஃப்ஸ். நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் நிறைய ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்மளுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணலாம், தெரிஞ்சும் யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஓப்பனிங் த டோர். நம்ம டோரை ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு என்ன செய்யும், ஒரு ஃபோர்ஸ் தேவை. சரியா, நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தான் அதை ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் அது ஃபோர்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியாது. சரியாம்மா. புல்லிங் ரோப் இன் டக் ஆஃப் வார். அதாவது டக் ஆஃப் வார்னு ஒரு விளையாட்டு இருக்குது தெரியுமா, கயிறு இழுத்தல் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து என்ன செய்கிறாங்க, கயிறை வந்து இழுக்கிறாங்க. இழுக்கிறதுக்கு என்ன தேவை, ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸுக்கு என்ன தேவை, ஒரு எனர்ஜி வேணும். நம்ம உடம்புல எனர்ஜி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஃபோர்ஸை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், புல்லிங் ரோப் ஃப்ரம் வெல். சரியா, புல்லிங் ரோப் ஃப்ரம் வெல்னு என்னதுமா, கிணறு. சரியா, கிணறுலேருந்து என்ன செய்கிறாங்க, ரோப்பை வந்து இழுக்காங்க. தண்ணி இறைப்பாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு. என்ன செய்யுது, ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அதோட ஸ்பீடு வந்து என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது தான் பைசைக்கிள். சரியா, அது வந்து ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம பெடலை மிதிச்சோன்னா முன்னாடி மூவ் ஆகும். சப்போஸ் பெடலை வந்து ஸ்லோவாக அழுத்துனா அந்த ஸ்பீடு குறையும். சப்போஸ் பிரேக்கை பிடிச்சி ஸ்டாப் பண்ணால் அந்த ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதாம்மா. என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் பாடி which is already in motion by providing more force on it. சரியா, நம்ம பாடி வந்து ஸ்பீடாக ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன செய்வோம், சப்போஸ் லேட் ஆகிட்டு அப்படின்னா ஸ்பீடாக நடப்போம். நம்ம பாடிக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அதனால் ஸ்பீடாக போயிட்டுருக்கும். சப்போஸ் நம்ம மெதுவாக டைம் இருக்குது, மெதுவாக நடக்கலாம் அப்படின்னா என்ன செய்வோம், ஃபோர்ஸ் கொடுக்காம மெதுவாக என்ன செய்வோம், மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பாருமா, ராம் அண்ட் ஹிஸ் பிரதர் ஆர் பிளேயிங் வித் எ டாய் கார். என்ன செய்கிறாங்க, ராமும் அவனோட பிரதரும் ஒரு பொம்மை காரை வச்சு விளையாடுறாங்க. ராம் ட்ரைஸ் டு மூவ் த டாய் கார் ஆன் ஹிஸ் பிரதர். என்ன செய்கிறான், ராமு அவனோட பிரதரை நோக்கி என்ன செய்கிறான், அந்த காரை மூவ் பண்ணுறான். ஸ்டாப் இட் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஸ்லோ டவுன் த டாய் கார். என்ன செய்யுது, அப்படியே மூவ் ஆகி அந்த பிரதர், அவனோட ராமோட பிரதர் கிட்ட என்ன செய்யுது, ஸ்லோவாக மூவ் ஆகி அவன்கிட்ட ஸ்டாப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஓகேவா, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். என்ன சொல்லியிருக்கானா, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் பாடி விச் இஸ் ஆல்ரெடி இஸ் மோஷன் பை ப்ரொவைடிங் மோர் ஃபோர்ஸ் ஆன் இட். சரியா, நம்ம பாடிக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்ன செய்யுது, மூமெண்ட் வந்து நடக்குது. சரி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் ஸ்பீடு வந்து குறையுது, கூடுது. இது தான் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஓகேவா, தஸ் ஃபோர்ஸ் changes the speed of an object. Next பார்க்கலாம். ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். சப்போஸ் மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, அது ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல, இந்த விளையாட்டு பார்த்துருக்கீங்களாம்மா, ஃபுட்பாலில் என்ன செய்கிறாங்க, இந்த ஃபுட்பாலை ஒரு பையன் எத்தி உதைக்கும் போது அங்கே நிற்கிற அந்த கீப்பர், கோல் கீப்பர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து என்ன நிற்கிற பையன் பேர் என்னது, கோல் கீப்பர். அவன் வந்து என்ன செய்யும், இந்த வலையில் இந்த நெட்டில் விழுகாமல் அந்த பாலை வந்து தடுக்கணும். எப்படி தடுப்பான், அவன் ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன செய்வான், தடுப்பான். ஸோ மூவ் ஆகி வர்ற ஒரு பாலை தடுத்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. சரியாம்மா, அதுதான் கொடுத்துருக்கான். அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டாப் மூவிங் வென் வி அப்ளை ஃபோர்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அது எப்படி மூவ் ஆகிட்டு வருதோ அந்த ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன செய்யும், அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஹாவ் யூ பிளேடு ஃபுட்பால் கேம், ஃபுட்பால் விளையாடிருக்க, அங்கே வந்து இந்த ஃபோர்ஸ் ஸ்டாப்பிங் மூமெண்ட் தான் என்ன செய்யுது, நடக்குது அப்படிங்கிறாங்க. ஹவ் வில் யூ ஸ்டாப் த பால், அந்த பாலை வந்து அவன் எப்படி ஸ்டாப் பண்ணுறான். இந்த கோல் கீப்பர் அப்ளை ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டாப் த பால். என்ன செய்கிறான், ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவன் என்ன செய்கிறான், அந்த கோல் கீப்பர் அந்த பாலை ஸ்டாப் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். சரியாம்மா, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த பொருளோட ஷேப் வந்து மாறுது அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். வென் நாட் இன்ஃப்ளேட்டட் பலூன் ஆர் வாட்டர்
balloon is pressed, some forces is applied on both side of the balloon, thus it changes its shape. அதாவது ஒரு பலூன் காற்றடைச்ச பலூனாக இருக்கட்டும் இல்லைனா வாட்டர் ஃபில் பண்ண பலூனாக இருக்கட்டும், நம்ம அதை அப்படியே அழுத்தி பிடிக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பை வந்து என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், while using a plastic water bottle, force is applied on all side of the bottle. சரியா, சப்போஸ் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். என்ன செய்யுது, எல்லா சைடுமே அந்த பாட்டிலை அப்படியே அழுத்தி பிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கா, see that picture, ஓகேவா, எப்படி அழுத்தி பிடிக்காங்க, அதோட பாட்டிலோட ஷேப் வந்து என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை தான் கொடுத்துருக்கான். thus the shape and size of the bottle is changed. ஸோ அதோட ஷேப்பும் சைஸும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரியாம்மா. நெக்ஸ்ட் பாரு, லெஸ் ஃபோர்ஸ் இஸ் ரெக்யூர்டு இன் புல்லிங் தென் த புஷ்ஷிங், ஸோ இட் இஸ் ஈஸி டு புல் தென் புஷ் ஆன் ஆப்ஜெக்ட். ஸோ புல்லிங்க்கு வந்து என்னது, அதாவது தள்ளுறது, சாரி புல்லிங்னா என்னது, இழுத்தல் அப்படின்னு பார்த்தோம், அப்படி தானம்மா. புல்லிங்க்கு என்ன செய்யுது, லெஸ் ஃபோர்ஸ் தேவை, ஆனால் புஷ் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது, ரொம்ப ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கிறாங்க. லெஸ் ஃபோர்ஸ் இஸ் ரெக்யூர்டு இன் புல்லிங் தென் த புஷ்ஷிங். புஷ்ஷிங்கை விட புல்லிங்க்கு லெஸ் ஃபோர்ஸ் மட்டும் போதும். இழுக்கிறத விட தள்ளுறதுக்கு என்ன செய்யுது நிறைய. ஓகே, ஸோ இட் இஸ் ஈஸி டு புல் தென் புஷ் ஆன் ஆப்ஜெக்ட். ஸோ ஈஸியாக வந்து நம்ம என்ன செய்யலாம், இழுத்துடலாம், ஆனால் தள்ளுறது வந்து ரொம்ப கஷ்டம். புல் பண்ணுறதுக்கு இழுக்கிறதுக்கு லெஸ் ஃபோர்ஸ், கொஞ்சம் வந்து ஃபோர்ஸ் இருந்தால் போதும், ஆனால் புஷ் பண்ணுறதுக்கு தள்ளுறதுக்கு என்ன செய்யணும், நிறைய ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கிறாங்க. சரியாம்மா. நெக்ஸ்ட்டு பாரு, மேட்ச் த ஃபாலோயிங். stops the motion, change the direction, change the shape and change the speed. ஓகேவா, இதில் எது வந்து stop the motion, எது வந்து change the direction and change the shape, change the speed. இது வந்து என்னது, change the shape. ஓகேவா. நெக்ஸ்ட் பாரு, change the direction and change the speed, change the motion, sorry stop the motion. இதை வந்து என்ன செய்யுங்க, ஹோம்ஒர்க்காக பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா. தேங்க்யூ சில்ட்ரன்.